அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ஆசியா. ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு ஜாதகத்தை அனுப்பிட்டு, அந்த ஜாதகம் நல்ல ஜாதகமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தோஷமான ஜாதகமா நல்ல ஜாதகமா அப்படின்னு சொல்லி. இந்த உலகத்தில் எல்லா ஜாதகமுமே ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் தான். தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் கிடையாது. உழைக்க தெரியாதவங்களுக்கு, உழைக்க மறுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஜாதக அமைப்பு கண்டிப்பாக இந்த மாதிரி தோல்வியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். மற்றபடி உழைக்க தெரிந்தவர்கள் அனைவருடைய ஜாதகமே வெற்றி பெறக்கூடிய ஜாதக அமைப்பு தான். ஓகேங்களா? தோஷம் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன சாப்பிடாமல் இருக்காங்களா, இல்லை தூங்காமல் இருக்காங்களா, இல்லை சம்பாதிக்காமல் இருக்காங்களா? ராகுகேது தோஷம் இருக்கவங்க வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல நிலமையில தான் இருக்காங்க. வெளிநாட்டுக்கு போகிற யோகத்தில் இருக்காங்க. உள்நாட்டில் இருக்காங்க, இங்கே பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னாலும் தோஷம், செவ்வாய் தோஷம் இருக்கட்டும், ராகுகேது தோஷம் இருக்கட்டும், எந்த தோஷம் இருந்தாலுமே அவங்க நல்ல நிலையில தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த இடு தோஷம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா மட்டும்தான் செய்வனை சம்மந்தப்பட்டது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாதிப்பு கொடுக்குது. மற்றபடி ராகுகேது தோஷம், செவ்வாய் தோஷம் இது உங்களுக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்தாலும் பண பிரச்சனையை மேக்ஸிமம் கொடுக்கறது இல்லை. ஸோ தோஷம் இருந்ததுன்னா ஜாதகர் ஜெயிக்க முடியாதா அப்படிலாம் யோசிக்காதீங்க. அதுக்கும் நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. அதை பின்பற்றும் போது நம்ம எல்லாத்துலேயும் இருந்து நம்மளால் வெற்றி பெற முடியும். ஸோ ஜாதகத்தை ஜாதகமாக மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? ஒரு தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ஜாதகத்தையே வச்சு வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படாதீங்க. ஜாதகத்தை வச்சே வாழவே முடியாது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.